Several seed session December 2. கண்டுபிடிப்புகள் அதுக்கான கோப்புகள் ரிசர்ச் பேப்பர்ஸ் எந்த அளவுக்கு சேஃப்டி ஆகும் கான்ஃபிடென்ஷியல் ஆகும் இந்தியாவில் வந்து மெயின்டைன் பண்ணப்பட்டு அதுக்கான ஒரு நேஷனல் பாலிசி ஃபார் சேஃப்டி ஆஃப் ரிசர்ச் பேப்பர்ஸ் அது வந்து செக்யூரிட்டி ஆஃப் ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல். தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேஃப்டி இன்ஸ்டியூட் அப்படிங்கிற இந்தியாவில் ஒன்று செட்டப் பண்ணணும். ஆல்ரெடி US and UK வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் த பேக்ரவுண்ட் ஆஃப் பிளட்ஸ்லி டிக்ளரேஷன் 2023 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய ரிஸ்க் சேஃப்டி அண்ட் ஃபியூச்சர் ஆஸ்பெக்டை பற்றி டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இன்டர்நேஷனல் கோஆர்டினேஷன் குறித்தும் அதில் பேசியிருப்பாங்க. ஸோ தென் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இன் அர்பன் ஏரியாவில் மைக்ரண்ட் அண்ட் புவர் ஒர்க்கரை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் யூபியில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனல் ரைட்டு சம்பல் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் சாஹி ஜமா மஸ்ஜித் அப்படிங்கிற 14ஆம் நூற்றாண்டில் பாபர் கட்டின அந்த இடம் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஹரிஹர் மந்திர் அப்படின்னு ஒரு விஷ்ணு டெம்பிள் இருந்ததாக போடப்பட்ட மனுக்காக சர்வே எடுக்க போகும்போது ஒரு லோக்கல் ப்ரொட்டஸ்ட் வந்து அதில் ஒரு 4 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. தென் IIT IIMல பார்த்தீங்கன்னா அதிகமான ஜென்ரல் கேட்டகரி பீப்புள் தான் ஃபேக்கல்ட்டியாக இருக்காங்க அப்படிங்கிற ஆர்டிக்கல். ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டிக்கலுங்கிற மாதிரி கவர் பண்ணலாம் இன்டெப்டாக. ஸோ தட் எண்ட் ஆஃப் த டே வில் கவர் ஆல் த மேஜர் டாபிக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் இந்தியா எப்படி இருக்குது அப்படிங்கிற பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு வில் கெட் இன் டு த ஆர்டிக்கல். ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் இந்தியா அப்படிங்கும்போது ஓவரால் இந்தியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்தியா வந்து 3rd ரேங்க் இருக்காங்க அதிகமான சயின்டிஃபிக் ரிசர்ச் பப்ளிஷ் பண்ணுறதுல எவ்ரி இயர் as per 2020 and also 6th patent rights file பண்ணுறதுல 6th இதுவும் வந்து 2022 பிரகாரம் அண்ட் குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் 2024 பிரகாரம் 39வது ரேங்கில் இருக்கும் 133 நாடுகளில். ஸோ இதெல்லாமே இந்தியா வந்து ஒரு பெரிய லெவலில் இன்னோவேஷனில் அச்சீவ் சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து அச்சீவ் பண்ண ஒரு பிம்பத்தை தான் கொடுக்கு. பட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கவனிக்க தவறிட்டோம். இன்னும் என்கரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத 1 by 1 வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் ஆர் த மேஜர் சேலஞ்சஸ்? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபண்டு பார்த்திங்கன்னா ஒரு 0.627% தான் ஜிடிபியிலேருந்து நம்ம வந்து இதுக்காக அலாட் பண்ணுறோம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக. ஏன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எதுக்கு அதிகமான ஃபண்டு வந்து அலாட் பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வி ஆர் டாக்கிங் அபவுட் ஆஸ்னிக் அப்படின்னு சொல்லி ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே ஒரு இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலை வந்து போட்டு அப்ளை பண்ணாங்க அட்டாக்கு. பட் இதோடைய ஸ்பீடு பார்த்திங்கன்னா 10 மேக்குக்கும் மேலே ஒரு மேக் அப்படிங்கிறது சவுண்டோட ஸ்பீடை விட அதிகமாக போகக்கூடிய ஒரு இதான். அதாவது 5 மேக்கு கீழே உள்ளது சூப்பர் சோனிக்னும் 5 மேக்கு மேலே உள்ளது ஹைப்பர் சோனிக் அண்ட் 1, 2 அது வந்து சப்சோனிக் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸோ சவுண்டோடைய வேகத்தை விட இது வந்து ஸ்பீடாக வந்து ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போது அதை டிஃபீட் பண்ண இப்போ மிசைலே இப்போது வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ரஷ்யா வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அந்த மாதிரியான மிசைல்ஸ்லாம் எப்படி அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா there லாட் ஆஃப் மணி பீன் allotted ஃபார் த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் டிஃபென்ஸ் செக்டர். ஸோ ஒவ்வொரு செக்டர்லேயும் அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ தீஸ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் வெரி வெரி லெஸ். யூஎஸில் பார்த்தீங்கன்னா 2.8%, சைனாவில் 2.1%, இஸ்ரேலில் 4.3%, சவுத் கொரியா 4.2, அப்ராக்சிமேட்லி 2 to 4 or 5% வரைக்கும் எல்லா கண்ட்ரிஸும் டெவலப் நேஷன்ஸு ஆர் ஃபாஸ்ட்லி டெவலப்பிங் நேஷன்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணுற இந்த காலகட்டத்தில் நம்ம 0.6 to 0.7% ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எப்படி வந்து பெரிய லெவலில் ஒரு காம்படிட்டிவான ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு ப்ராக்ரெசிவான க்ரோத்தை 2047 அட்டைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வி நீட் சம் மோர் ஃபண்டிங் அப்படிங்கிறதா உண்மை. வேறஸ் ப்ரைவேட்டோட கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்க அப்படின்னா மிச்ச கண்ட்ரீஸ்லாம் அப்ராக்சிமேட்லி 35-60% அபவ் வந்து ப்ரைவேட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. குளோபல் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 65% வந்து அதுக்கு மேலே தான் எல்லாமே பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் இட் இஸ் ஒன்லி 37% தான் வந்து ப்ரைவேட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஏன் ப்ரைவேட் பெரிய அளவில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் மணி ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய ஸ்லோ ப்ராசஸ் பியூரோக்ராட்டிக் ஹர்டல்னு சொல்லலாம், இல்லை ரெட் டேப்பிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுத்தீங்கன்னா அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கே டேக் சம் 1 or 1.5 years. ஈவன் பேட்டர்ன் ஃபைலிங்க்கு தட் வில் டேக் 1.5 years. அதில் ஏதாவது ப்ராப்ளம் வச்சுன்னா வில் டேக் another 1 year. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொசீஜருமே வந்து இட்ஸ் வெரி வெரி டைம் லேக்கிங்காக இருக்கிறதுனால பெரிய லெவலில் ரிசர்ச்சர்ஸ் வந்து உள்ள இருக்கிறாங்க. அது மாதிரி கவர்மெண்ட்டு வந்து சப்போர்ட்டிங் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்க கிடையாது. எல்லா போர்டனுமே வந்து ப்ரைவேட் மேலே விழுந்துடுது. ஸோ தட் இஸ் த ஒன் ஏரியா வி ஹேவ் டு லுக் அட். ரெண்டாவது வந்து பிரெயின் ட்ரெயின். அதாவது நல்ல படித்த அறிவாளியான ரிசர்ச் அதிகமாக இன்வால்வ் ஆகக்கூடிய நிறைய பீப்புள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரிசர்ச் பண்ணுறவங்களும் இருக்கட்டும், இல்லை நல்லா படிக்கிறவங்க அப்ராடில் போய் ரிசர்ச் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க.
ஸோ அப்போ நல்ல அந்த அறிவுக்கூர்மையான நபர்கள் எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து வெளியே போய்கிட்டே இருக்காங்க. அதான் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஆர்எஸோடைய ரிப்போர்ட் பட்ஜெட் 2024-25 என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 மில்லியன் பீப்புளில் வெறும் 260 பேர் தான் ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த நம்பர் சைனாவில் பார்த்திங்கன்னா 1 மில்லியனுக்கு 1602 பேர் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ சைனா, திஸ் த ரீசன் ஒய் தே ஆர் சக்ஸஸ்ஃபுல் இன் எக்ஸ்போர்ட். ஏற்றுமதியில் வந்து அவங்க வந்து பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னா அதிகமான ஸ்டார்ட் அப், அதிகமான ஆண்டர்ப்ரனர் எல்லாருமே ஏதோ ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணி சந்தைமயப்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் ஃப்ரம் த கோர் ப்ரைமரியில் இருந்தே பார்த்திங்கன்னா இந்த வொக்கேஷ்னல் டெக்னிக்கல் ட்ரைனிங் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த ஏரியாவில் வந்து இந்தியா வந்து லேக் ஆகிருக்கும். அண்ட் யூஎஸோடைய ஒன் ஆஃப் த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 87% ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் 2000லேருந்து 2015 வரைக்கும் பிஹெச்டி படிக்க யூஎஸ் போனவங்க அங்கேயே வந்து ஒர்க் வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. இப்போவும் அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து பாயிண்ட் பண்ணுறது. தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கம் பேக். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ட்ராபேக் இந்தியாவுக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ஜெண்டர் இன்க்ளூசிவாக இல்லை அப்படிங்கிறது அனதர் பெரிய குற்றச்சாட்டு. ஜெண்டர் இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லும்போது எஸ்பெஷலி ஸ்டெம் செக்டர், சயின்ஸ் டெக்னாலஜி, தென் இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் இந்த ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷனில் என்ரோல் பண்ணக்கூடிய உமனுடைய ஓவரால் நம்பர் 37%. தட் இஸ் அப்ரிஷியபிள். பட் ரிசர்ச் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது வெரி மீகர் பர்சன்டேஜ் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதாவது ஒர்க் பிளேஸில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த செக்ஷுவல் டார்ச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி செட்டப்பில் இந்த மாதிரியான விஷயத்தை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஹடல்ஸ் இருக்கிறனால உமனுடைய கான்ட்ரிபியூஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, மீகராக தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. தென் another important problem why இந்த பீப்புள் நிறைய பேர் இங்கே படிக்க ரிசர்ச்சில் ஈடுபடுறதில்ல அண்ட் ஆல்சோ ஈடுபட்டாலும் வெளிநாடு போயிடுறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய கரிக்குலம் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான விஷயங்களை வந்து சர்வ் பண்ணுறது கிடையாது. படித்து முடித்த கிராஜுவேட்டில் 2ல் ஒருத்தருக்கு தான் வந்து அந்தந்த கோர்ஸ் செக்டரில் வந்து ஜாப் கிடைக்கிறதாக ஒரு ரிப்போர்ட் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோரோவர் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியல் அகாடமியா கொலாபரேஷன் எக்கனாமிக் சர்வே 2023-24 இதோடைய ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா, தட் இஸ் அகாடமிக் கரிக்குலமும் இதுவும் வந்து சிங்க், இண்டஸ்ட்ரியல் நீட்ஸும் வந்து சிங்க் ஆகலை அப்படிங்கிறத அதில் தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேட் இவங்களுடைய என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபார் திஸ் ஹையர் அட்வான்ஸ்டு ப்ரோக்ராம் லைக் பிஹெச்டி இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வந்து என்ரோல் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி 2.12 lakh தான் 2021-22 இந்த பீரியடில் இந்த பிஹெச்டி பர்சியூ பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் அதோடைய டேட்டா பிரகாரம். இது போக பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து கம்மியான நம்பர்ஸ் தான் இந்த ரிசர்ச் ப்ரோக்ராம் பிஹெச்டி இதெல்லாமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. தட் இஸ் ஒன்லி 2.7% ஆஃப் த காலேஜஸ்னால் டோட்டல் இந்தியாவிலே வந்து ஆஃபர் பண்ணுறதா சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் 35.4% போஸ்ட் கிராஜுவேட் லெவல் ப்ரோக்ராம்ஸும் வந்து இந்தியாவில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது போக புவர் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும், பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு பிஹெச்டி பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் ஒருத்தங்களை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிமாண்டையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் உங்களுடைய ப்ராஜெக்ட் சீக்கிரத்தில் அக்செப்ட் ஆகி உங்களுடைய ரிசர்ச் பேப்பர் வந்து சப்மிட் பண்ணப்படும். ஸோ ரீசெண்டாக இப்போ வந்து கவர்னர் ஒரு யூனிவர்சிட்டியில் கான்வகேஷன் போகும்போது ஒரு ரிசர்ச் ஸ்காலர் வந்து ஆன் த ஸ்டேஜ்லேயே கவர்மெண்ட்டை வந்து பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் பெரிய லெவலில் வந்து ரிசர்ச் ஸ்காலர்ஸை வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. அவங்கள ஒரு எடுபடி மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க நிறைய ஃபேவர்ஸ் வந்து கேட்காங்க. கிஃப்ட் கல்ச்சரை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒருவேளை அவங்க கேட்குறது செய்யலை அப்படின்னா அவங்களுடைய அந்த ப்ராஜெக்டோடைய டைமிங்கை வந்து வேணும்னே வந்து இழுத்து கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய ரீசன்ஸ் வந்து இல்லை கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் ஆல்சோ ஹேட் டு பி லுக்ட் அப்பான். தென் அப்பார்ட் ஃப்ரம் தேட் பேட்டன்ட்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ். ஸோ பேட்டன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு காப்புரிமை.
நான் வந்து ஒரு ஒரு பொருளை வந்து உற்பத்தி ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அந்த பொருளில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் தான் விற்பேன். ஸோ அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து நான் எடுத்துப்பேன். இதுதான் அந்த காப்புரிமை கொடுக்கக்கூடியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மாக்யூட்டிக்கல் செக்டர் எடுத்துக்கலாம். நான் ஒரு மெடிசன் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் ஒரு டிசீஸ்க்கு. ஸோ அப்போ அந்த மெடிசனுக்கான காப்புரிமை வந்து எனக்கு கிடச்சிடும். அதுதான் பேட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காப்புரிமையை வைத்து நான் இன்னும் ஒரு 10 to 20 இயர்ஸ் இந்தியாவில் வந்து 20 வருஷம் வந்து அந்த காப்புரிமையை வச்சு அந்த ப்ராடக்டை நான் மட்டும்தான் செல் பண்ணி ப்ராஃபிட் எல்லாமே எடுத்துப்பேன். வேறு எல்லாத்துக்குமே இந்த காப்புரிமை வந்து 20 வருஷம் கொடுத்துருவாங்களான்னா, இந்த மாதிரி ஃபார்மாக்யூட்டிக்கல் செக்டர்ஸில் ரொம்ப முக்கியமான பேசிக் மெடிசின்ஸாக இருக்கும் பட்சத்தில் அதை கம்பல்சரி லைசன்ஸுங்கிற ஒரு டேர்ம் கீழே கொண்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஓப்பனாக அந்த ஃபார்மில் விட்டுருவாங்க. ஸோ இந்த 20 வருடம் ஒன்ஸ் பேட்டர்ன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த 20 வருடம் கழித்து உங்களுடைய ஃபார்முலாஸ் எல்லாம் ஓப்பனாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க பப்ளிக்கு. ஸோ எல்லாருமே வந்து அதே மெடிசனை வந்து எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த மெடிசன் வந்து கம்மியான விலைக்கு வரும். அதுதான் ஜென்ரிக் மெடிசன் அப்படிங்கிற டேர்மில் நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து நாட் ஓன்லி இந்த ஃபார்மாக்யூட்டிக்கல் செக்டார், எல்லா செக்டார்லையுமே இந்த மாதிரி வந்து பேட்டன்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கான காப்புரிமை அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் ரிசர்ச்சில் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ இந்தியாவில் இந்த பேட்டன்ட் ரெகுலேஷனும் ரொம்ப டைட்டாக இருக்குது. அதுவும் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேட்டன்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைனை கொண்டு வரதுக்காக, ஒவ்வொரு கண்ட்ரியோடைய பேட்டன்ட் லாஸையும் ஸ்ட்ரீம்லைன் கொண்டு வரதுக்காக வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் ட்ரிப்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்பட்டது. இந்தியாவும் அதில் வந்து ஒன் ஆஃப் த சைனிங் மெம்பர் தான். ஸோ இந்த ட்ரிப்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளும் அங்கீகரித்து ரெகக்னைஸ் பண்ண அந்த பேட்டர்ன்ஸை மிச்ச நாடுகளும் வந்து அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்டன் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த பேட்டர்ன் அப்படிங்கிறது அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படிங்கிறது கீழே தான் இந்த பேட்டன்ட் வரும். பேட்டன்ட், ட்ரேட்மார்க், காப்பிரைட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரீசன்ஸ்க்காக வழங்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அதை பற்றி சயின்ஸ் அண்ட் டெக்கில் செப்பரேட் டாபிக் வரும்போது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டன்ட்டில் இந்தியா வந்து 6th place அப்படிங்கிறத பார்த்தோம். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டன்ட் வந்து அந்த எவ்வளோ நம்பர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து நம்ம கிராண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கம்பேரபிளி இட்ஸ் வெரி லெஸ் டு த அதர் நேஷன்ஸ். இப்போ ஜப்பான், யூஎஸ் இந்த மாதிரியான கண்ட்ரியெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரொம்ப கம்மியான பேட்டன்ட்டாக வந்து இது பண்ணுறோம். அண்ட் த டைம் டேக்கிங் ஃபார் பேட்டன்ட் இஷ்யூங் அட்லீஸ்ட் 1.5 years to 2 years வந்து ஆயிரும். ஸோ இதெல்லாமே வந்து இட்ஸ் எ லேகி ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஓவரால் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில் அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து பூஸ்ட் அவுட் பண்ணுறதுக்காக. இப்போது ஒரு 4 months பிஃபோர் பார்த்திங்கன்னா ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் அப்படின்னு சொல்லி சாந்தி ஸ்வரூப் பட்நகர் அப்படிங்கிற அவார்டை வந்து இதன் மூலியமாக ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. டு ஆனர் அண்ட் ரெகக்னைஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் பெரிய அளவில் அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. எக்ஸலன்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக். வேறஸ் அனதர் மேஜர் இனிஷியேட்டிவ் அப்படின்னா விக்யான் தாரா ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இது ப்ரீவியஸாக ஒரு 3 ஸ்கீம்ஸை வந்து ஒன்று சேர்த்து கொண்டு வரப்பட்டது. இது எதுக்காகனா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்கோசிஸ்டமை வந்து இந்தியாவில் ஊக்குவிக்கிற வண்ணம் நிறைய சேஞ்சஸை வந்து கொண்டு வரணும் ப்ராக்ரெசிவாக அப்படிங்கிறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக் கீழே ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸை வந்து இதை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னா 100% சென்ட்ரல் தான் ஃபண்ட் பண்ணுவாங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் அப்படின்னா ஸ்டேட்ஸும் சென்டரும் மென்ஷன் பண்ணக்கூடிய பர்சன்டேஜில் வந்து ஃபண்ட் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இதோடைய மேஜர் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா சயின்ஸ் அண்ட் டெக் கெப்பாசிட்டியை வந்து நல்லா பெட்டராக வந்து பில்ட் பண்ணுறது. தென் அப்பார்ட் ஃப்ரம் தேட் அதில் ஒரு 3 முக்கியமான காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஹியூமன் கெப்பாசிட்டி பில்டிங், ரெண்டாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான சப்போர்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறது. இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷனாக இருக்கலாம், இல்லை உள்ளுக்குள்ளேயே வந்து கொலாபரேட் பண்ணுறது இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அகாடமிஸ் வாட் எவர். தென் ஸ்டார்ட்-அப்ஸை வந்து ஊக்குவிக்கிறது. தென் டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர், டெவலப்மெண்ட், இண்டிஜினஸ்னால் நம்ம கண்டுபிடிப்பாக கொண்டு வர்றது. ஸோ அந்த மாதிரியான நிறைய கொண்டு வர ஊக்குவிக்கிறது தான் இந்த விக்யான் தாரா ஸ்கீம் அப்படிங்கிறது. தென் அனுஷாதன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு ஆக்ட் போட்டு கொண்டு வந்தாங்க. ANRF, தட் இஸ் அனுஷாதன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆக்ட் 2023 கொண்டு வந்தது. இது எதுக்காகனா இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்தியாவில் ஒரு பெட்டர் ஆர்கனைசேஷன். இப்போ நீங்கள் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆத்தரும் வந்து இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ யூஎஸில் வந்து ஆல்ரெடி தெர் இஸ் அ நேஷ்னல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது ரிசர்ச் செக்யூரிட்டி ரிலேட்டடாக.
பட் அது இதே மாதிரி ஒரு செட்டப் நம்ம பண்ணணும். அண்ட் அனுஷாதன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு ஒரு பெட்டர் ஃப்ரண்ட் லைனாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் அதில் பேசியிருக்காரு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நேஷ்னல் சயின்ஸ் அண்ட் டெக் இன்னோவேஷன் பாலிசி 2013 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான நம்மளுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அண்ட் டெடிகேட்டட் டெக்னாலஜி மிஷன் ஃபார் செக்டார் வைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன், நேஷ்னல் மிஷன் ஆன் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரியான செக்டார் வைஸும் வந்து நிறைய செப்பரேட் டெடிகேட்டட் ப்ரோக்ராம்ஸும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இது போக ஸ்காலர்ஷிப் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்ஸு, எக்ஸாம்பிள் பிஎம் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஸ்கீம், இன்னோவேஷன் ஆஃப் சயின்ஸ் பர்சூட் ஃபார் இன்ஸ்பயர் ஸ்கீம். இன்ஸ்பயர் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. தென் உமன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்கில் என்கரேஜ் பண்ணுறதுக்காக கிரண் அப்படிங்கிற ஸ்கீம் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தேட் இந்த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அகாடமியா இவங்களுடைய லிங்கேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இம்ப்ரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் இம்ப்ரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய ரிசர்ச் பார்க்கும் வந்து நிறைய ஐஐடிஸில் வந்து கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த வெரி பேசிக் ஸ்டெப்ஸ் த கவர்மெண்ட் ஹேஸ் டேக்கன் டு பெட்டர்மெண்ட் திஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ வே ஃபார்வர்டு எப்படி இதை வந்து இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த லெக்கனே ஏரியாஸ் என்னெல்லாம் நம்ம ஸ்பாட் அவுட் பண்ணோம் அது எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ண. ஃபஸ்ட்டு ஃபண்டிங் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அட்வைசபிள் அட்லீஸ்ட் ஒரு 2% ஆஃப் த ஜிடிபிஆர் கண்டிப்பாக நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான். தென் ப்ரைவேட்டோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்தணும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ரொம்ப மிக 37% தான் இருக்குது. அதர் கண்ட்ரீஸில் இட் இஸ் 65% அப்படி 67 கிட்டே பார்த்தோம். ஸோ அப்போது ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்தணும். கவர்மெண்ட் ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்குள்ளே போகணும். தென் ஐபிஆர் ரிலேட்டடான அந்த நார்ம்ஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். பிகாஸ் எவ்ரி நவ் அண்ட் தென் யூஎஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஃபார்மாக்யூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து ஐபிஆர் அந்த ட்ரிப்ஸை வந்து வயலேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கேஸ் WTOவில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இப்போது அவங்க ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சி அங்கே வந்து பேட்டன் வாங்கியிருப்பாங்க. இந்தியாவில் வந்து ஜஸ்ட் அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு புதுசாக அதை கண்டுபிடிச்ச மாதிரி பேட்டன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி யூஎஸ்லேருந்து கிளைம் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம சைடில் வந்து ப்ராப்பராக டிஃபெண்ட் பண்ணியிருப்போம். பட் WTOவில் சில கேசஸில் வந்து இந்தியா லாஸ்ட் இட்ஸ் கிரவுண்ட். ஸோ அப்போ அந்த ஐபிஆர் ப்ரொடெக்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். தட்ஸ் அதர் திங். தென் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் லீக் அவுட் ஆகுறது, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரையோஜெனிக் இன்ஜின் ரிலேட்டடாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் லீக் அவுட் பண்ணதாக மிஸ்டர் நம்பி நாராயண் அப்படிங்கிறவரை வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ தான் வந்து அவர் இன்னசென்ட், அவர் எந்த இதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு மூவி கூட ரிலேட்டடாக வந்துச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்கணும். அண்ட் அப்பார்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அது வந்து இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை ஊக்குவிக்கிற வண்ணம் இருக்கிற ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் மோர் நோட்டபிளி திஸ் பிரெயின் ட்ரெயின், இங்கேருந்து நல்ல அறிவாய்ந்த இளைஞர்கள் எல்லாம் அதர் நாட்டுக்கு போகிறத வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு பெட்டரான ஒரு பாலிசிஸை வந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரேம் பண்ணணும். தென் அண்ட் ஆல்சோ இந்த குளோபல் இந்தியன் சயின்டிஃபிக் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒன்று க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு கனெக்ஷனுக்குள்ளே கொண்டு வந்து இந்தியாவில் வந்து என்னென்ன மாதிரியான பெட்டரான ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணுங்கிறத அட்ராக்டிவ் ஃபேக்டரை வச்சு அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. தென் ப்ரைவேட்டோடைய ஃபண்டிங்கை கூட்டுறதுக்கு அனதர் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரூல் என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கம்பெனிஸோடைய 2% லாபத்தை வந்து சோசியல் ஆக்டிவிட்டீஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. பட் எந்த ஏரியாஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் பெரிய லெவலில் மேண்டேட் பண்ணலை. ஸோ எனி ஆஃப் த சோஷியல் செக்டர்ஸில் அவங்க பண்ணிப்பாங்க. பட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது அதை வந்து பைப்லைன் பண்ணுங்கள் டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. அந்த 2% மேண்டேட்டரி ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மாற்றினீங்க அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபண்டு ஃப்ளோ வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தென் நிறைய லேப்ஸ், ரிசர்ச் லேப்ஸ், அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஃபண்ட் அலாட்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருப்பாங்க. நிறைய செமினார்ஸ், நிறைய அவேர்னஸ் கேம்பெயின்ஸு, யூனிவர்சிட்டிஸை வந்து என்கரேஜ் பண்ணுறது, பிளேகரிசம்ஸ் அதிகமாக வராமல் இருக்கணும். பிகாஸ் இந்தியாவில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா நம்ம என்ன தான் அதிகமான ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணுறதுல 3rd ரேங்க் இருந்தாலுமே கூட த குவாலிட்டி ஆஃப் த ரிசர்ச் அப்படிங்கிறது ரொம்ப புவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லி ஒரு இப்போது டோட்டலாக நம்ம வந்து 3rd ரேங்காக இருந்தாலுமே கூட
ஓவரால் நிறைய நம்ம ரிசர்ச் பேப்பரை வந்து எத்தனை பேர் எடுத்து பார்த்துருக்காங்க, அந்த நம்பகத்தன்மை அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா வந்து 153 ரேங்க்கில் இருக்குது. ஸோ அப்போது வி ஆர் பிரிங்கிங் லாட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அண்ட் எவ்ரி திங். இப்போ நார்மலாக நீங்கள் காலேஜில் ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் பண்ணாலும் மோஸ்ட் ஆஃப் த ஐம் நாட் சேயிங் எவ்ரி ஒன், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் ஃப்ரம் அதர்ஸ் ஒர்க் அதை அப்படியே போட்டு நம்ம அதை வந்து ஒரு ரிசர்ச்சை வந்து சப்மிட் பண்ணி கிளியரன்ஸ் வாங்கிடும். பட் அது வந்து பிளேகரிசம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே வரும். பிளேகரிசம் அப்படிங்கிறது நீங்கள் இன்னொருத்தவங்க ஒர்க்கை எந்த அளவுக்கு காப்பி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி கீன்லி தே மானிட்டர். They're having a separate dedicated software for that. உங்களுடைய ஒர்க் எந்த அளவுக்கு யூனிக் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் மினிமம் ஒரு 20% மேல் பிளேகரிசம் போனாலே உங்களுடைய ரிசர்ச் பேப்பர் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மெக்கானிசம் வந்து இந்தியாவிலையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் செக்டார் வைஸ் நம்ம வந்து எந்த அளவுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்கில் ட்ரெமெண்டஸான அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் கொஷின்ஸ் மோஸ்ட்லி ப்ரிலிமினரியில் செக்டார் பேசிஸில் அப்ளிகேஷன்லேருந்து கொஷின்ஸ் வரும் சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும். ஒன்று பாலிசி ஏரியா, இன்னொன்று அப்ளிகேஷன் ஏரியா. மெயின்ஸில் வந்து இட் வில் பி ஓவரால் அந்த சேலஞ்சஸ், லூப் ஹோல்ஸ், லாக்குனேஸ் இதெல்லாமே வந்து மெயின்ஸில் வரக்கூடிய ஏரியாஸ். ஸோ இப்போ அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வெரி மேஜர் இஸ் ஸ்பேஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ககன்யான் மிஷன்லேருந்து ஈவன் இந்தியா வந்து செப்பரேட்டாக அவங்களுக்கான ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து சூன் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான அந்த ஒர்க்லையும் வி ஆர் இன்வால்வ் இன். அப்பார்ட் ஃப்ரம் தேட் இஸ்ரோ நம்மளுடைய இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது நிறைய கண்ட்ரீஸோடைய லான்ச் வெஹிக்கிள் இங்கேருந்து தான் லான்ச் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் த ஜியோகிராஃபிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஓவர் ஹியர். அந்த எஸ்கேப் வெலாசிட்டி அப்படிங்கிறது ட்ராபிக்கல் இந்த ஈக்குவேட்டர் லைனில் தான் வந்து பெட்டராக இருக்கும். அதில் இந்தியா வந்து ஒரு பெட்டரான ஒரு பிளேஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆஸ் வி ஆர் வெரி குட் அட் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறதுல. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளுடைய வெரி சக்ஸஸ்ஃபுல் ரிசன் மாஸ் மிஷனாக இருக்கட்டும், இல்லை இப்போ சந்திராயனாக இருக்கட்டும், சந்திராயன் 3. ஸோ சந்திராயன் 3லாம் பார்த்தீங்க அப்படின்னா மூணுடைய சவுத்து போலில் ஃபஸ்ட்டு லேண்டான சாஃப்ட் லேண்டிங் பண்ண கண்ட்ரி வந்து இந்தியா தான். அண்டு அந்த ப்ரெசிஷன் லேண்டிங் ரோவர் வந்து ரோல் அவுட் பண்ணது இது எல்லாமே வந்து இந்தியாவுடைய சயின்ஸ் ஸ்பேஸ் ரிசர்ச் ஃபீல்டில் எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது காமிக்கும். இண்டிஜினஸான க்ரையோஜெனிக் இன்ஜின், மார்க் 3 இன்ஜின். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். பிரம்மோஸோடைய திங். So these are the very major achievements in a space sector. Apart from that, defense la we are having a high altitude flying helicopter, and we are now நம்ம ஓனா வந்து submarines வந்து மேக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்தே பாரத் ட்ரெயினாக இருக்கட்டும், ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் வந்தே பாரத் ட்ரெயின். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து we are improving. Then apart from that, நானோ டெக்னாலஜி இந்த ஃபீல்டும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அக்ரிகல்ச்சர் ஏரியா அண்ட் அதர் அப்ளிகேஷன்ஸில். அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நீம் கோட்டட் யூரியான்னு சொல்லி யூபிஎஸ்சியில் ஒரு ப்ரிலிமினரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அது மாதிரி நேனோ யூரியா அப்படிங்கிற இன்னொன்று இருக்குது. தட் இஸ் நத்திங் பட் இந்த யூரியாக்கள் வந்து ஈஸியாக வந்து காற்றுலையும் தண்ணிலையும் கலைந்து ஏர் அண்ட் வாட்டர் பொல்யூஷனுக்கு ஒரு ரீசனாக இருக்கிறதுனால அது வந்து சீக்கிரம் வந்து அந்த இது கரைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத அந்த தன்மையை வந்து இந்த நேனோ பார்ட்டிக்கிள் வந்து கொடுக்குது. ஸோ தட் ரொம்ப காலமாக மண்ணிலே இருந்து அந்த நியூட்ரியண்ட்டை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இதில் வந்து முக்கியமாக பார்க்கப்படுது. அப்பார்ட் ஃப்ரம் த ஜெனோமிக் அதாவது ஜீன் ஸ்டடி, ஜீன் எடிட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக இந்தியாவில் வந்து ஜினோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை முன்னெடுத்திருப்பாங்க. அதாவது இந்தியன் பாப்புலேஷனோடைய ஒரு 10,000 ஜெனோம் சாம்பிள்ஸை எடுத்து அதை பேஸ் பண்ணி நிறைய ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சி ஒரு பர்சனுடைய அந்த ஜெனட்டிக் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன்ஸை கனெக்ட் பண்ணி இதன் மூலியமாக நீங்கள் டிசீஸ் ப்ரிவென்ஷன் ஆஸ் வெல் அஸ் க்யூரேட்டிவ்க்கான டார்கெட்டட் மெடிசன் அக்யூரஸியை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான அந்த ஒர்க்கும் வந்து நடந்துகிட்ருக்கு. தட் இஸ் த ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி. தட் இஸ் யூ கேன் கெட் இன் டு த டிஎன்ஏ, அதோடைய ஸ்ட்ரக்சர், அந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாமே வந்து கொண்டு போவாங்க. தென் அனதர் ஏரியா, மேஜர் ஏரியா பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் என்டாங்கிள்மெண்ட், ஒரு நிலையில்லா தன்மை. ரெண்டு சைடு, அதாவது இட் இஸ் கனெக்டட் எவ்ரிவேர் எனிவேர் இன் த வேர்ல்டு. ஒரு 2 பாயிண்ட் வந்து ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிறது இந்த என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. தட் இஸ் த குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்யூனிகேஷனுக்குரிய ஒரு திங். குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் மல்டிபிள் என்ட்ரியை வந்து அட் அ சிங்கிள் டைமில் கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய ஒர்க் ப்ராசஸிங் அப்படிங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு 0.7 மில்லி செகண்ட்ஸ்லேயே வந்து யூ வில் அட்டைன் வாட் யூ ஆர் டூயிங் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் ரைட் நவ். ஸோ இது வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ இது ரிலேட்டடான ரிசர்ச் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா வந்து
iHub குவாண்டம் டெக்னாலஜி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒன்று செட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ நேஷனல் குவாண்டம் மிஷன் அப்படிங்கிறதையும் செட் பண்ணியிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் சூப்பர் கம்ப்யூட்டிங்க்கு அடுத்தது தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ இந்த சூப்பர் கம்ப்யூட்டிங்லேயே நம்ம பரம் சித்தி அப்படின்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ரிலேட்டடான ரிசர்ச்சஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். Then apart from the national supercomputing missions we are having on our own in robotics. ஸோ இந்த ஏரியாலாம் சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து கொஷின்ஸ் வரக்கூடிய ஏரியா, அதனால தான் we are just talking only those. ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் வந்து இப்போ காதம் அப்படின்னு சொல்லி இந்த நீ ரிலேட்டடாக பாலிசென்ட்ரிக் ப்ராஸ்டெட்டிக் அப்படிங்கிற அந்த மெட்டீரியல் மூலியமாக ஒரு நீ கேப் மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரொபாட்டிக் ஏரியாவில் நம்ம கொண்டு வந்த முன்னேற்றங்கள். ஸோ ரோபோட்ஸ் அப்படிங்கும்போது ஆல்ரெடி நோ வெரி வெல் அபவுட் த ரோபோட் இன் சவுதி அரேபியா, தட்ஸ் ஒன் ஃபர்ஸ்ட் காட் த சிட்டிசன்ஷிப். And also யூஎஸில் வந்து there's another robot. So there are a lot of things. robotics அது ஒரு பெரிய டாபிக். robotics and humanity, ஹாக்கின்ஸோடைய அந்த த்ரெட் ஓவர் த ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் த ரோபோ வந்து எவால்வ் ஆச்சு அப்படின்னா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செப்பரேட் டாபிக்ஸ் வந்து வில் கோ த்ரூ தோஸ் திங்ஸ் லேட்டர். அப்பார்ட் ஃப்ரம் தட் அக்ரிகல்ச்சர், ரெனியூவபிள் எனர்ஜி, மெடிசன் ஃபார்மாக்யூட்டிக்கலாக இந்தியா இஸ் டூயிங் எக்ஸ்ட்ராடினரி. பட் என்ன அப்படின்னா இந்த ஆக்டிவ் ஃபார்மாக்யூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிற மட்டும் நம்மகிட்ட வந்து பெரிய லெவலில் இல்லை. அது சைனாட்டேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். இது ரிலேட்டடாக ஒரு ஆர்டிகல் நம்ம ஆல்ரெடி 2 days பிஃபோரே வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த மெடிசினை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவிட் டியூரேஷனில் தெர் வாஸ் குளோபல் வேக்சின் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி தட் இஸ் இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இவங்களுடைய தலைமையில் பெரிய ஒரு போராட்டமே பண்ணாங்க, வேக்சின் டிப்ளமசி. தட் இஸ் வேக்சின்ஸ் எல்லாமே வந்து நார்த்தன் கண்ட்ரீஸ்க்குலாம் கிடைக்கும். நார்த்தன் கான்டினென்ட்டில் உள்ள கண்ட்ரீஸ்லாம் சதர்ன் கான்டினென்ட்டுக்கு வந்து போர் கண்ட்ரீஸ்க்குலாம் அது போய் சேர மாட்டேங்குது. ஏன்னா தோஸ் பீப்புளாக டெக்னாலஜிக்கலி வெல், மணி நிறைய வச்சுருக்காங்க. ஸோ பல்க் ஆர்டர் பண்ணி எல்லாமே கோவிட் டைமில் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அட் த சேம் டைம் இந்தியா வந்து எந்த அளவுக்கு அவருடைய பொட்டன்ஷியலை காமிச்சிடும் அப்படின்னா, கோவேக்சின் அப்படிங்கிற ஒரு வேக்சினை நம்ம வந்து ஐசிஎம்ஆருடைய சப்போர்ட்டோட பாத் பயோடெக் வந்து ஓனாக இங்கே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். அஃப்கோர்ஸ் இது வந்து லண்டனில் உள்ள ஆர்கனைசேஷனோட டைப்பாக இருந்தாலுமே இந்தியாவை வந்து இங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணி இங்கே வந்து நம்ம சப்ளைலாம் பண்ணோம், நிறைய கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ அதாவது வேக்சின் மை3 இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணி we have exported to many countries. ஸோ இது எல்லாமே நோட்டபிள் திங். அக்ரிகல்ச்சரில் நிறைய ஹைப்ரிட் வெரைட்டி ஆஃப் க்ராப்ஸ் வந்து இப்போ வரைக்கும் வந்து இந்தியா இஸ் பீங் அ பயோனியர் இன் தோஸ் பர்டிகுலர் ஃபீல்டு. ஸோ இது எல்லாமே வந்து மேஜர் சக்ஸஸ் இன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஏரியா. பட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா இந்தியாவுடைய பிளேஸ் என்ன அண்ட் ஹவு மச் சேலஞ்சஸ் தே ஆர் ஸ்டில் ஹேவிங் டு பி அட்ரஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐ திங்க் திஸ் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் த பேக்ரவுண்ட். இப்போது ஆர்டிக்கிளுக்குள்ளே மேஜராக ஆத்தர் என்ன பேசியிருக்காங்கிறது மட்டும் லைட்டாக வந்து கோ த்ரூ பண்ணிடலாம். ஸோ இஃப் யூ லுக் ஓவர், ஸோ பாலிசி இந்தியாவில் வந்து ஒரு இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கான சென்சிட்டிவ் செக்டார் லைக் மெடிசனாக இருக்கட்டும், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ், டிஃபென்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரையோஜெனிக் ரிலேட்டடாக நம்ம மிஸ்டர் நம்பி நாராயணன் அப்படிங்கிற மேலே குற்றச்சாட்டு வச்சு அந்த இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணதாக ரொம்ப வருஷம் ஜெயிலில் இருந்து இப்போது வந்து அவர் மேலே குற்றம் இல்லைன்னு தீர்ப்பு வந்து ரிலீஸ் பண்ணார், ஒரு மூவி கூட வந்துச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதோடைய கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் செக்யூரிட்டி, இன்சைடர்ஸ் த்ரெட், உள்ளவங்களே வந்து லீக் பண்ணுறது, இல்லை சைபர் செக்யூரிட்டி, ஆன்லைன்லேயே வந்து ஸ்கேம்ஸ் மூலியமாக நிறைய இதை வந்து இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தெஃப்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இப்போ மேஜர் சேலஞ்சஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் பிகாஸ் இட்ஸ் அ டிஜிட்டல் எரா, டேட்டா இஸ் ஆயில். ஸோ அப்போ அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான ஒரு பாலிசி ஃப்ரேம்வொர்க் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஆத்தர் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தெர் வாஸ் அ கேஸ் ஸ்டடி தட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு சைனீஸ் ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா, அதாவது யூஎஸ்டையும் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க, சைனாட்டையும் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க டு ஹவு கம் அவங்களுடைய ரிசர்ச்சை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒரு இதை சொல்லியிருப்பாங்க. தென் ஆல்சோ 2020 இந்த COVID-19 வேக்சின் ரிலேட்டடான டேட்டாஸை தெஃப்ட் பண்ணுறதுக்காக சைபர் அட்டாக் வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டதாகவும், ஸோ தென் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இந்த சைபர் அட்டாக் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்காக பார்ட்னர்ஷிப் அந்த அவங்களுடைய யூரோப் டிஃபென்ஸ் ஏஜென்சி ஆன் சைபர் செக்யூரிட்டி கூட வந்து பார்ட்னர்ஷிப் வைக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு முன்மொழிவை வந்து பண்ணியிருந்தாங்க. தென் யூஎஸில் பார்த்திங்கன்னா சிப்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஆக்ட் பார்த்திங்கன்னா அந்த ரிசர்ச் செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓவரால் நேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி ரிலேட்டடான
கனடாவில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் செக்யூரிட்டி கைட்லைன்ஸ்ன்னு செப்பரேட்டாக அவங்க வச்சுருக்காங்க. ஃபார் எந்த கண்ட்ரிட்டெலாம் நீங்கள் பார்ட்னர்ஷிப் வந்து பெட்டராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இவங்கள பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ப்ரிஃபரபிள் சைனா, ஈரான் அண்டு ரஷ்யா இவங்க கூட வந்து பெரிய லெவலில் செக்யூரிட்டி இந்த கனெக்ட் வச்சு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய பாலிசிஸ் வந்து கேபிட்டலிஸ்ட் தேர் ஆப்போசிங் தி கம்யூனிஸ்ட் நேஷன்ஸ். ஸோ இது ஈவன் சைனா மேலே நிறைய குற்றச்சாட்டு வந்து யூஸ் வச்சுருக்காங்க. சைனாவுடைய ஹவாய் அப்படிங்கிற நிறுவனம் அவங்க டெலிகம்யூனிகேஷனோட எக்யூப்மெண்ட் வந்து ரொம்ப சீப்பாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ அதில் வந்து நிறைய ஸ்பை விஷயங்கள் இருக்கிறதாகவும் யூஎஸில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அதன் மூலியமாக ஸ்பை பண்ணதாக ஹவாய் நிறுவனத்துக்கு வந்து கம்ப்ளீட்டாக பேன் வச்சுருந்தாங்க ஒரு 2 years பிஃபோர். ஈவன் இந்தியா 5G லைசன்ஸ் கிராண்ட் பண்ணும்போது கூட இந்தியா வந்து ஹவாய் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் வந்து ஒரு அழுத்தம் வந்து யூஎஸ்னால் கொடுக்கப்பட்டது. அண்ட் ஆல்சோ நம்மளையும் வந்து காஷன் பண்ணாங்க செக்யூரிட்டி த்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் யூரோப்பியன் கவுன்சில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் செப்பரேட்டான ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி ரிஸ்க்கு வந்து எந்தளவுக்கு ரிசர்ச் பேப்பரில் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் சைனாவுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டட் என்விரான்மெண்ட்டில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறாங்க. டு ப்ரிசர்வ் தோஸ் டேட்டா அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் முக்கியத்துவம் கொடுக்கறதாக சொல்லியிருப்பார். ஸோ அப்போ இந்தியாவுடைய ரிசர்ச் செக்யூரிட்டி எந்த லெவலில் இருக்குது, அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் வந்து வல்னரபிள், எந்த ஏரியா வந்து ஈஸியாக செக்யூரிட்டி ப்ரீச்சுக்குள்ளே போகும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அது போக ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு யூனிவர்சிட்டிஸில் வந்து ஃபண்டிங், இந்த ரிசர்ச் ஃபண்டிங்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மூலியமாக டார்கெட்டடாக நம்ம அந்த ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஹையர் பண்ணக்கூடிய பர்சன் ஃபார் திஸ் ரிசர்ச், ஸோ அவங்களுடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத ஆத்தரில் வந்து பேசியிருப்பார். இது போக செக்யூரிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் வந்து கண்டிப்பாக இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து பெரிய லெவலில் முக்கியத்துவம் கொடுக்கணும், எஸ்பெஷலி இந்த சென்சிட்டிவ் செக்டார்ஸை. ஸோ இது போக ஓவரால் இந்த ஏரியாஸ் செக்டார்ஸை வந்து கேட்டகரைஸ் வச்சு பிரிக்க சொல்கிறாரு. தட் இஸ் அ வேல்யூ, அதோடைய எக்கனாமி, அதோடைய இம்பேக்ட் ஆன் நேஷ்னல் செக்யூரிட்டி, இதெல்லாம் பேஸ் பண்ணி செக்டார்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிரித்து அண்ட் வி ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் தோஸ் ஆஃப் த ஏரியாஸ் விச் ஹேவிங் மோர் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஏரியாஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே, தென் இவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது வி கேனாட் ஃபோர்ஸ் பெரிய லெவலில் நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸோட கொலாபரேட் பண்ணக்கூடாது, ஃபண்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபண்ட் க்ரன்ச்சில் இருக்கோம். ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்டு அப்படிங்கிறது தான் ரொம்ப அத்தியாவசியம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபோர்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்து ஓப்பன் சயின்ஸுக்கும் அண்ட் செக்யூரிட்டிக்கும் ஷேரிங் ரிசர்ச் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த ஓப்பன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் ஓப்பன் டு எவ்ரி ஒன். அந்த ரிசர்ச் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பப்ளிக் வந்து ஓப்பன் பண்ணுறது. இப்போ ஒரு 3 days பிஃபோர் கூட எடிட்டோரியல் ஒன்று பார்த்துருந்தோம். ஜேர்னல்ஸ் வந்து இந்த மாதிரியான ரிசர்ச் பேப்பர்ஸை வந்து ரீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு தனித்தனியாக சார்ஜஸ் அதிகமாக போடுறாங்க. ஸோ அது வந்து ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற மூலியமாக கவர்மெண்ட் வந்து கண்டென்ட் பண்ணுறதுக்கு இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறலாம் பார்த்தோம். ஜஸ்ட் அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க அந்த ப்ரீவியஸ் எடிட்டோரியல்ஸோட. தென் அப்பார்ட் ஃப்ரம் த பியூரோக்ராட்டிக் நேச்சர், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை செக்யூரிட்டிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய பியூரோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்குள்ளே கொண்டு போயிடக்கூடாது. இதில் நிறைய இந்த ரிசர்ச்சர்ஸ் இந்த மாதிரியான பீப்புள் தான் வந்து உள்ளே இருக்கணும். அந்த செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நீங்கள் டிசைன் பண்ண போகிறேன். அண்ட் மோர் ஓவர் இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ரிசர்ச் ஃபீல்டு வந்து இருக்கக்கூடாது. அந்த இன்டர்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப குறையணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அண்ட் ஃபைனலி ஹி ஹஸ் அப்ரிஷியேட்டட் தட் இந்தியா வந்து ஆல்ரெடி இந்த அனுஷாதன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆக்ட் 2023 மூலிமா கொண்டு வந்ததை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் யூஎஸில் வந்து ஆல்ரெடி ஒரு டெடிக்கேட்டடான ஆஃபீஸ் இருக்குது, த நேஷ்னல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து இந்தியாவில் ரிசர்ச் பேப்பரை பாதுகாக்கிறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த ஓவரால் ஆர்டிக்கிளோடைய க்ரக்ஸ். லெட் வி கோ ஆன் வித் த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல். அஸ் த டைம் ரொம்ப போயிட்டனால நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக வந்து முடிக்க ட்ரை பண்ணுறேன்.
ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேஃப்டி இன்ஸ்டியூட் வந்து இந்தியாவில் செட்டப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ரீசெண்டாக மெய்டி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு இந்தியா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, திஸ் இஸ் த டைம் இப்போது ப்ரைம் மினிஸ்டர் வந்து யூஎஸ் போயிருக்காங்க குவாட் மீட்டிங், ஆஸ் வெல் அஸ் அங்கே வந்து யூஎன்னுடைய சமிட் ஆஃப் ஃபியூச்சர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் நடக்க போகுது. அதில் வந்து தட் இஸ் குளோபல் டயலாக் ஆன் ஏஐ வந்து எல்லா நாடுகளும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது போக அதில் வந்து கவர்னிங் ஏஐ ஃபார் ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்பார்ட் இந்தியா வந்து G20 வந்து இங்கே நியூ டெல்லியில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ குளோபல் இனிஷியேட்டிவ், குளோபல் சமிட் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்து இந்தியா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேட் குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது மேஜர் இனிஷியேட்டிவ் இந்தியா வந்து முன்னெடுத்து கொண்டு போனது. ஸோ அப்போ இந்தியா வந்து இப்போது இந்த டைமில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேஃப்டி இன்ஸ்டியூட் அப்படிங்கிறத செட்டப் பண்ணுறது வந்து பெரிய லெவலில் ஒரு குளோபல் அரைனால இந்தியாவை வந்து ஒரு முன்னோக்கிய பாதையில் டெக்னாலஜியில் வந்து கொண்டு போகும். இட் ஹெல்ப் கண்ட்ரீஸ் டு கெட் யுனைடட். டெக்னாலஜிக்கல் ரீதியாக நம்ம பெரிய லெவலில் அப்டேட் ஆகிக்கலாம். நிறைய டெக்னாலஜி இந்தியாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும் இதன் மூலியமாக அப்படிங்கிறத வந்து ஆத்தரில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேஃப்டி இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் இப்போ இந்த பிளட்ஸ்லி டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி யூகேயில் 2023 ஒரு சமிட் கண்டக்ட் பண்ணாங்க. பிளட்ஸ்லி அப்படிங்கிற இடம் வந்து யூகேயில் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக. ஸோ அந்த இதில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தான் இந்த பிளட்ஸ்லி டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேஃப்டி இன்ஸ்டியூட் அப்படிங்கிறத செட்டப் பண்ணி அதன் மூலியமாக எல்லா கண்ட்ரிஸும் வந்து ஒரு டெக்னாலஜி ரீதியாக வந்து கோஆர்டினேட் பண்ணி அந்த டெக்னாலஜியில் எப்படி அட்வான்ஸ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற அந்த இன்புட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த பீப்புள் வந்து ஃபர்தராக பீப்புளுக்கு என்ன மாதிரியான இன்புட்டை வந்து ரோல் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இவங்க டிசைட் பண்ணி இவங்க ரோல் அவுட் பண்ணுவாங்க. பட் இந்தியாவில் அப்படி ஒன்று செட்டப் பண்ணும்போது இதை வந்து கவர்மெண்ட்டோடைய இன்டர்வென்ஷன் வந்து பெருசாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இதில் வந்து ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய சமிட் பார்த்திங்கன்னா 2024 சவுத் கொரியாலையும் 2025 ஃப்ரான்ஸில் நடக்க போகிறதாகவும் இருக்குது. இதில் வந்து மொத்தம் அந்த பெட்ஸ்லி டிக்ளரேஷன் வந்து 28 கண்ட்ரிஸ் சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் அதில் வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போது இதில் இன்னொன்று என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு அட்வைசரி பேப்பர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அட்வைசரி பேப்பர் வந்து மார்ச் 2024 வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிஃபோர் எனி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பப்ளிக் போகிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து அதை கிராஸ் வெரிஃபை பண்ணி அதை செக் பண்ணி தான் வந்து பப்ளிக் வந்து விடுவாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆத்தரை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெரிய லெவலில் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா பெரிய லெவலில் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் அந்த டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தடைப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ EU சைனாலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெகுலேஷனுக்குள்ளே தான் கொண்டு போகிறாங்க. ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன் ஷேரிங் வந்து பெரிய லெவலில் தடை பண்ணணும். வேறஸ் ஆத்தர் வந்து எக்ஸாம்பிள் UK அண்ட் USA வந்து மீன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த UK அண்ட் US பார்த்திங்கன்னா இவங்க ஆல்ரெடி இந்த AI லேப் அப்படின்னு சொல்லி ஒன்று செட்டப் பண்ணி அதை வந்து இந்த AI சேஃப்டி இன்ஸ்டியூட்டோட லிங்க் பண்ணி அதன் மூலியமாக பீப்புளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ தட் மாடல் மேக்ஸ் இட் மோர் எஃபெக்டிவ் அப்படிங்கிறத ஆத்தர் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட் இந்த சேஃப்டி இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து பாலிசிலையும் வந்து பெரிய லெவலில் இன்புட் கிடைக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கவர்னன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதும் இல்லை முக்கியமாக கவனிக்கக்கூடியது. ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்தியா வந்து அதனால் ஒரு ஆர்டிஃபிஷியல் சேஃப்டி இன்ஸ்டியூட் அப்படிங்கிறத செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஓவரால் ஆர்டிக்கல். என்னோட பெருசாக அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான பாலிசிஸ் இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக இன்னொரு ஆர்டிக்கலில் பார்க்கலாம். தென் இந்தியா சிட்டிஸ் தியர் நான் கம்யூனிகேஷனபிள் டிசீஸ் பர்டன் இதில் ஒன்றும் பெருசாக இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆக்சுவலாக என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா, பெங்களூரில் வந்து ஒரு பஸ் டிரைவர் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும் முறையே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய அர்பனில் இருக்கக்கூடிய புவர் பீப்புள் மென்டல் கிளாஸ் பீப்புள் வந்து
நான் கம்யூனிகபிள் டிசீஸில் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இந்தியா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பிஃபோர் பார்த்திங்கன்னா இந்தியா மேலே வைக்கப்பட்ட ஒரு பெரிய குற்றச்சாட்டு, அது பெரிய ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து என்ன தான் ஃபுட் செக்யூரிட்டிலாம் அட்டைன் பண்ணியிருந்தாலுமே நியூட்ரியன் டெஃபிஷியன்சி இருக்குது. ஸோ நியூட்ரிஷியஸான டயட் வந்து இந்தியா ஃபாலோ பண்ணுறது கிடையாது அங்கே உள்ள பீப்புள். ஸோ இதனால் டபுள் பர்டன் ஆஃப் டிசீசஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒன்று கம்யூனிகபிள் டிசீசஸ், இன்னொன்று நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். இப்போ கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னா ஏர்போன் அல்லது வாட்டர் மூலியமாக கம்யூனிகேட் ஆகக்கூடிய டிசீசஸ் வந்து கம்யூனிகபிள் டிசீசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் வைரஸாக இருக்கட்டும், இல்லை நிபோலாவாக இருக்கட்டும், எபோலாவாக இருக்கட்டும், இல்லை ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா காற்று வழியாக இல்லை அதர் மோட்ஸ் வந்து கம்யூனிகபிளாக ஈஸியாக வந்து பரவிடும். வெரஸ் நான் கம்யூனிகபிள் அப்படிங்கிறது ஒன்று ஹெரிடிட்டரியாக வரலாம், அல்லது வந்து உங்களுடைய இம்ப்ராப்பர் டயட்னால் வந்து வரக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக், டயபிட்டிஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ அர்பன் சொசைட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து அதிகமாக அதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வேர்ல்டு பாப்புலேஷனில் 70% வந்து 2015 அர்பனில் தான் இருப்பாங்க. இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து 50% அப்ராக்சிமேட்டாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இல்லை இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 41 மில்லியன் பீப்புள் பார்த்திங்கன்னா இந்த மைக்ரேட்டட் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க ஓவராலாக. தென் அப்பார்ட் அதில் 49% அப்படின்னு பார்க்கும்போது அர்பனில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து ஸ்லம்மில் தான் வந்து வசிச்சுட்டு வர்றாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு ஹைஜீனான என்விரான்மெண்ட் வந்து கிடைக்கிறதில்ல, பெட்டரான ஹெல்த் கேர் ஆக்சஸ் வந்து இல்லை, ஃபினான்ஷியல் வைஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பாதிக்கிறதுல ஒரு 60% மேலே வந்து இந்த ஹெல்த் அவுட் பேஷண்ட்டாக தான் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து இது வந்து 49% அரௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, ரீசன்ட் கவர்மெண்ட்டோடைய ரிப்போர்ட் சொல்லுது. வேறஸ் இந்த ப்ரைமரி ஹெல்த் கேர் அப்படிங்கிறது தான் மஸ்ட் ஹோல்ட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் கண்டெய்னிங் திஸ் டிசீஸ் ரிலேட்டடான டயக்னோஸ்டிக்காக இருக்கட்டும், பெட்டரான க்யூராக கொடுக்க இருக்கட்டும். பட் ப்ராப்ளம் என்னென்னா நிறைய ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டரில் வந்து பெரிய லெவலில் எக்யூப்மெண்ட்ஸே கிடையாது, டாக்டர்ஸ் இருக்கிறது கிடையாது. ஸோ தேர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஹெல்த் கேர் பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு நாள் பார்க்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்க்ரீனிங் வந்து ப்ராப்பராக பண்ணணும் எல்லாருக்குமே. ஸோ தட் நம்ம இயர்லியராகவே ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த டிசீஸ்லேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கான ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் வந்து எடுக்க முடியும். இது போக ஸ்டேட்டை வந்து அவங்களுடைய பாலிசிஸை வந்து ஸ்க்ரீனிங் பேஸ் பண்ணி இன்டென்சிஃபையாக வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. வித் தென் திஸ் இஸ் த ஆர்டிக்கல் ரிலேட்டட் டு யூபியில் வந்து இந்த பாபர் மஸ்ஜித் இஷ்யூ நமக்கு தெரியும் இல்லையா, அயோத்தியா கேஸு. ஸோ அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாங்கன்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டின் பிரகாரம் ராம் மந்திர் அப்படிங்கிற அந்த இது வந்து பிஃபோரே இருந்ததாகவும் அதை இடிச்சிட்டுனா வந்து பாபர் மஸ்ஜித் கெட்டினதாகவும், ஸோ அதனால் ராமர் டெம்பிள் அங்கே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனை தொடர்ந்து நிறைய வழக்குகள் வந்து இப்போது வந்து கோர்ட்டில் வந்து பதிவு பண்ணப்படுது. ஸோ இதை வந்து கோர்ட் என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிளில் வந்து பேசியிருப்பாங்க. ஆக்சுவலாக there is a Places of Worship Act, you can see here, Places of Worship Act ஸ்பெஷல் ப்ரொவிஷன் 1991. ஸோ இது என்ன பண்ணுறது அப்படின்னா, August 15, 1947 என்ன மாதிரியான ஒர்ஷிப் செட்டப் இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வந்து நாளடைப்பினா வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இப்போது இந்த பாபர் மஸ்ஜித் சென்சிட்டிவ் கேஸில் கொடுத்த தீர்ப்பின் காரணமாக தொடர்ந்து நிறைய கேசஸ் வந்து இப்போது வந்து ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு கேஸ் தான் இப்போ வந்து இந்த ஷாம்பல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு ரீஜனில் பார்த்திங்கன்னா யூபியில் உத்தரப்பிரதேஷில் ஷாஹி ஜமா மஸ்ஜித் அப்படிங்கிறது பாபர் பீரியடில் 16th century கட்டப்பட்ட ஒரு மாஸ்க்கு. ஸோ அந்த மாஸ்க்கு வந்து இருக்குது. ஆல்ரெடி பிஃபோர் பார்த்திங்கன்னா ஹரிஹர் மந்திர் அப்படின்னு சொல்லி விஷ்ணு டெம்பிள் ஒன்று இருந்ததாகவும் அதை இடிச்சிட்டு இவங்க கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அதை சர்வே பண்ணுறதுக்கு ஆஃபீஸர்ஸ் வந்து கவர்மெண்ட் சார்பாக போகிறாங்க. அப்போது அங்கே உள்ள லோக்கல் பாப்புலேஷன் பீப்புள் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இதனை தொடர்ந்து அங்கே வந்து சின்ன ஒரு சலசலப்பு ஏற்படுது. ஸோ அந்த கலகத்தில் ஒரு 4 பேர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜர் இன்ஃபர்மேஷன் இன் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட், திஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மெயின்ஸில் யூ கேன் யூஸ் இட் இன் மெனி பிளேசஸ். அதாவது ஐஐடி ஐஐஎம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான
பீப்புள் தான், ஐ மீன் ஃப்ரம் அதர் கேட்டகரி எக்ஸப்ட் ஜென்ரல் கேட்டகரி ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க ஃபேக்கல்ட்டியாக. மிச்சவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியை சார்ந்தவங்க தான் அப்படிங்கிறது. இதில் ஒன்றும் பெருசாக நமக்கு டீப்பாக உள்ள எதுவும் கொடுக்கல. ஆர்டிஐ போட்டு அவங்க வாங்கின இன்ஃபர்மேஷன்ஸோடைய அவுட்புட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஐஐடி ஐஏஎம் இதோடைய ஓவரால் அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா 13 ஐஏஎம்மில் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் அ ஜென்ரல் கேட்டகரி மட்டும் 82.8% ஆஃப் த ஃபேக்கல்ட்டி சீட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. வேறஸ் ஸ்கெடியூல்டு கேஸ்ட் வந்து 5%, ஸ்கெடியூல் ட்ரைப் 1%, ஓபிசி பார்த்தீங்கன்னா இட் இஸ் 9.6%, அண்ட் இடபிள்யூஎஸ் அண்ட் அதர் கேட்டகரி அதாவது டிசேபிள். ஸோ இவங்க வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 2% வந்து வர்றாங்க. ஸோ இட் ஷோஸ் தட் அங்கே வந்து ஒரு இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது ப்ரிபெயில் ஆகுது. அண்ட் ஆல்சோ நிறைய வேகன்சிஸ் வந்து ஃபில்அப் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் வந்து ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இன்றைக்கி ரொம்ப எலாபரேட்டாக போயிட்டு எனிவேஸ் தேங்க்யூ.